ஆட்சியில் பங்கு குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுபாஷ் வழங்க கேட்கலாம். சுபாஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு கருத்தரங்களை கொண்டு சொல்லியிருக்கிறார். ஆட்சி பங்கு பற்றி உங்கள் கருத்து என்ன என்று கேள்வி கேட்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன், அதிமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெல்லும், அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியது போல 234 தொகுதிகளில் 210 தொகுதி கூட்டணி இடங்கள்ல அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதை அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போல் விஜய் ஒரு பொருட்டே இல்லை என்ற கருத்தை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். விஜயை பொறுத்தளவில் அவர் சினிமாவில் தான் ஹீரோ என்ற ஒரு விஷயத்தையும் அவர் பகிர்ந்திருக்கிறார். டிடிவி தினகரனுடனான கருத்து வேறுபாடு சரியாகிவிட்டது என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுபாஷ், நீங்க தொடர்ந்து கருத்துக்களை பதிவு செய்யலாம். மிக முக்கியமாக இன்னொரு பார்க்க வேண்டியது இருக்கிறது. டிடிவி தினகரனுடைய இருந்த அந்த பிரச்சனை வந்து சரி செய்யப்பட்டு வருது. அது மன வருத்தங்கள் இருந்தது, அது சரி செய்யப்பட்டு இன்று இணைந்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். அதாவது கூட்டணிக்கு வந்து விட்டோம் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது OPS சசிகலா ஆகியோரை மீண்டும் கூட்டணியில் இணைப்பீர்களா என்று கேட்டதற்கு நான் ஏற்கனவே பல முறை சொல்லிவிட்டேன். அதற்கான பதில் தான் இப்பொழுதும் தொடர்கிறது என்று சொல்கிறார். ஏற்கனவே அவர் சொல்லியது போல அவர்களுக்கான அந்த கால அவகாசம், அந்த இடம் முடிந்து விட்டது என்று சொல்லியிருந்தார். அதே பதிலை தான் மீள்பதிவாக அப்படி சுருக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். OPS சசிகலாவை அதிமுகவில் சேர்க்கப் போவதில்லை என்ற கேள்விக்கு பல முறை அதை பதில் சொல்லி இருக்கிறேன் என்பதை வலியுறுத்தி இருக்கிறார். டிடிவி தினகரனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சரியாகிவிட்டது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இன்றைய நடந்த இந்த கருத்தரங்கில் அவர் சுட்டிக்காட்டிய விஷயங்கள் இதுதான். அதே போல விஜய் பற்றி கேட்கும் பொழுது அவர் ஒரு பொருட்டே இல்லை என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். விஜய் சினிமாவில் தான் ஹீரோ, ஆனால் அரசியலில் கேள்விக்குறிதான் என்ற ஒரு கேள்வி வைத்திருக்கிறார். ஏனென்றால் முதல் முறையாக அவர்கள் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் அது தொடர்பான கேள்வி வந்த பொழுது அதற்காக அவர் பதிலளித்திருக்கிறார். ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா அப்படின்னா இல்ல, ஒரு பிரச்சனை அந்த கட்சிக்கு வந்தது, அதை மனிதாபிமானத்துடன் தான் நாங்க அணுகினோமே தவிர அவர்கள் மீது சாஃப்ட் கார்னர் வைக்கல. சினிமாவில வேணா உச்ச நட்சத்திரமாக இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆரை வச்சுதான் அவர் அரசியல் பண்ண முடிகிறது என்ற ஒரு விஜய் மீதான ஒரு தாக்குதலும் அந்த அவரது கேள்வி பதிலின் போது இருந்தது. இன்று நடந்த இந்த கருத்தரங்கம் என்பது அவருடைய ஏற்கனவே சொல்லிய செய்தியாளர் சந்திப்பினுடைய ஒரு தொகுப்பாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.